வணக்கம் நண்பர்களே. பெண்களே, உங்களுடைய சமையல் அறையில தினமும் இருக்கும் ஒரு சாதாரண இலை, பிரியாணிக்கு வாசனைக்காக மட்டும் பயன்படுத்தப்படும் அந்த ஒரு இலை உங்களுடைய உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. உங்க உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு இலைங்க. ஆனா இந்த இலைய சரியான முறையிலையும் சரியான அளவுலையும் பயன்படுத்தினா உங்களுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருக்கும். முக்கியமா குழந்தை பெத்த பெண்களுக்கு வரக்கூடிய அடி வயிற்று தொப்பை, எக்ஸ்ட்ரா வரக்கூடிய கொழுப்புக்கள், இது எல்லாமே பெண்களுக்கு முன்னாடி இருந்ததை விட அந்த குழந்தை பிறப்புக்கு அதுக்கப்புறம் உடல்ல பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமாக ஹார்மோன்களில் மாற்றம் ஏற்படும். இதனால் உடல் பருமன் ஏற்படுறது, சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒழுங்காக செரிக்காமல் போகிறது, உடல் எப்பொழுதுமே மந்தமாகவே இருக்கிறது, ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு உடல். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு இலை பயன்படுதுங்க. இந்த வீடியோவில் பெண்கள் ஏன் இந்த ஒரு இலையை பயன்படுத்தணும், அதாவது இந்த பிரியாணி இலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி பயன்படுத்தலாம், யாரெல்லாம் கவனமாக பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதுரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய 48 வயது உடைய ஒரு லக்ஷ்மி அம்மா, அவங்க வீட்டு வேலை, குழந்தைகள் அப்படின்னு சொல்லி குடும்ப நபர்கள் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய உடல் நிலையை கவனிக்காமையே விட்டுட்டாங்க. அவங்க எப்போவுமே பிஸியாகவே இருக்கிறதுனால, அவங்க உடலை கவனிக்காமல் விட்டதுனால அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய நண்பர்கள் சொன்னாங்க இந்த ஒரு இலையை பயன்படுத்துங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இலையை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த இலையை நல்லா வார்மான வாட்டர் கூட சேர்த்து குடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க தினமுமே எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய உடல் ரொம்பவே லைட்டாக மாற ஆரம்பிச்சிச்சு. அதிகமாக தண்ணி குடித்தாங்க, பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிட்டாங்க, அது கூடவே நல்லாவே வாக்கிங், அதாவது உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க, இந்த ஒரு ட்ரிங்கையும் எடுத்துக்கிட்டாங்க. இது எடுத்துக்கிட்ட சில நாட்கள்லே அவங்களுடைய உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக்கப்பட்டது. அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய அந்த அடிவயிறு தொப்பை, அந்த கொழுப்பு, சைடு ஃபேட், எல்லா ஃபேட்டுமே குறைஞ்சி அவங்களுடைய முழு உடலும், அவங்க உடலில் இருந்த கழிவுகள், நச்சுகள் எல்லாமே போய் அவங்களுடைய முழு உடலும் ஆரோக்கியமாக்கி அவங்களுடைய முகம் எல்லாமே நல்லாவே அந்த டல்னஸ் எல்லாமே போய் நல்லா பிரைட்டாகவும் நல்லா சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இயங்க ஆரம்பித்தாங்க. இந்த இலையோடைய நன்மைகளை பார்த்தலாம். இந்த இலையை நம்ம எடுக்கும் பொழுது செரிமானம் நல்லாவே இயங்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம நான்வெஜ் சமைக்கக்கூடிய எல்லா உணவுகள்லையுமே இந்த பிரியாணி இலையை நம்ம சேர்க்குறோம். ஏன்னா சிலருக்கு செரிமான பிரச்சனை இருக்கும், எந்த உணவுகள் சாப்பிட்டாலும் செரிக்காது. சிலருக்கு ஹெவியாக சாப்பிட்டாலுமே செரிமானம் ஆயிரும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் எப்போவுமே நம்ம ஹெவியாக சாப்பிட்டதுக்கு பிறகு நிறைய பேருக்கு என்னாகும், வயிற்றில் ஃப்ளோட்டிங்ஸ் அந்த ஃபீல் ஆக வயிறு உப்பசம் ஏற்படும், வாய்வு தொல்லை ஏற்படும். இதனால தான் நம்ம பிரியாணி இலையை சமைக்கும் போது சேர்த்துக்கிறோம். எதுக்காகனா செரிமானத்திற்காக. இது செரிமானத்திற்கு நல்லாவே உதவி செய்யும். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் கூட இதை நம்ம செரிமானத்திற்காக பயன்படுத்திட்டு வர்றோம். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது நம்ம சமையலில் குழம்பு, சூப்பு, பிரியாணி, ஏதாவது நான்வெஜ் கிரேவி ஏதாவது செய்யும்போது அதில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக 1 இல்லைன்னா 2 இலைகளை மட்டும் எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். 1-2 இலையே போதும், அதுக்கு மேலே எடுக்காதீங்க. முக்கியமாக இதை யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் எடுக்கக்கூடாது. அடுத்து இந்த மாத்திரை மருந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, டயபெட்டிஸ், பிபி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு டெய்லிலாம் இந்த இலையை பயன்படுத்த வேண்டாம். அது டெய்லி இந்த ட்ரிங்க் குடிக்கக்கூடாது. வாரத்துக்கு 1 முறை இல்லைனா 2 முறை எடுத்துக்கிட்டால் போதும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பிரியாணி இலையை அளவோடு சமையலையும் சரி, இல்லை ஹெர்பல் ட்ரிங்க் மாதிரி பயன்படுத்தினாலும் சரி. ஆனால் நீங்கள் தினமும் அதிகமாக குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் தினமும் எடுக்கவே கூடாது. வாரத்துக்கு 1 இல்லைனா 2 முறை எடுத்தாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.